ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். சினோஃபார்ம் தடுப்பூசி பாவனை குறித்து இலங்கையை தீர்மானிக்க வேண்டும் சீனா. சினோஃபார்ம் தடுப்பூசி பாவனை குறித்து இலங்கையை தீர்மானிக்க வேண்டும் என சீனா அறிவித்துள்ளது. மேலும் உள்ளக விவகாரத்தில் தம்மால் தலையீடு செய்ய முடியாது என்றும் இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு 6 இலட்சம் சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசிகளை சீனா வழங்கியிருந்தது. இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திலும் வெளியிடங்களிலும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டது. இதனை அடுத்து இலங்கை சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தும் வரையில் சினோஃபார்ம் இலங்கையர்களுக்கு வழங்கப்படாது என்றும் இலங்கையில் உள்ள சீன பிரஜைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இவ்விடயம் குறித்து தெரிவித்துள்ள சீன தூதரகத்தின் ஊடக பேச்சாளரும் அரசியல் பிரிவு தலைவருமான லூ சாங், இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரிலேயே சீன அரசாங்கம் 6 இலட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகளை இலங்கை அரசாங்கத்திடம் கையளித்தது. இந்த தடுப்பூசியை யாருக்கு, எங்கு, எப்படி வழங்க வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். அது அந்நாட்டின் உள்ளக விவகாரம் ஆகும். அதில் சீனா ஒருபோதும் தலையிடப் போவதில்லை என தெரிவித்தார். நல்லிணக்க வழிமுறைகளை அமுல்படுத்துவது தொடர்பான முன்னேற்றம் குறித்து இலங்கை விளக்கம். இலங்கையில் நல்லிணக்க வழிமுறைகளை அமுல்படுத்துவது தொடர்பான முன்னேற்றம் குறித்து இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விளக்கம் அளித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கொழும்பை தளமாக கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த இராஜதந்திர பிரதிநிதித்துவத்தை வெளிவிவகார அமைச்சகத்தில் சந்தித்து இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கியுள்ளார். அரசியல் அமைப்பு சீர்திருத்த செயல்முறை, ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்க வழிமுறைகளை அமுல்படுத்துவது தொடர்பான முன்னேற்றம் உள்ளிட்ட பல செயற்பாடுகளின் தூதர்களை அமைச்சர் புதுப்பித்துள்ளார் என்று வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்கு பின்னரான சூழ்நிலையில் இலங்கையில் சுற்றுலாவை புதுப்பிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் தொடர்பான இலங்கை அரசின் சுகாதார நெறிமுறைகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டது. பிரான்சின் தூதர் எரிக் லாவர்டு, இத்தாலியின் தூதர் ரீட்டா மன்னெல்லா, ரொமேனிய தூதர் விக்டர் சிஜுத்தியா, அத்துடன் ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ரஞ்சன் ராமநாயக்கவிற்காக நாடாளுமன்ற பதவியை துறக்கின்றார் ஹெரின். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பாக மே மாத முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக கெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பு மூலம் தனது நாடாளுமன்ற ஆசனத்தை கெரின் பெர்னாண்டோ தியாகம் செய்வார் என வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மன்னிப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கெரின் பெர்னாண்டோ அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பார். இதனை அடுத்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுமதி வகையில் தனது உறுப்புரிமையை கெரின் பெர்னாண்டோ ராஜினாமா செய்வார் என அறிய முடிகின்றது. பரம்பரை அரசியல் கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்ற அச்சத்திலேயே அரசு மாகாண சபை தேர்தலை நடத்த அஞ்சுகிறது ஸ்ரீதரன். பரம்பரை அரசியல் கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்ற அச்சத்தில் அரசு மாகாண சபை தேர்தலை நடத்த அஞ்சுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுவது சம்பந்தமாக எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. எந்த முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், எப்போது நடத்தப்பட வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்தால் நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். குறிப்பாக மாகாண சபை என்பது வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அது என்ன முறையில் நடத்தப்பட வேண்டும், எப்போது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அப்பால் விரைவாகவும் வேகமாகவும் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 19ஆம் திகதி தீர்மானிக்கின்ற திகதி என்பது பல முறை அவர்களால் சொல்லப்பட்ட செய்திகள். இன்னும் அதன் காலம் இழுத்தடிக்கப்படலாம். காலத்தை இழுத்தடிக்கப்படாமல் உடனடியாக முடிவு எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விரக்தி அடைந்திருக்கின்ற சிங்கள மக்கள் அரசுக்கு எதிராக கட்டாயம் வாக்களிப்பார்கள். அந்த வாக்களிப்பு என்பது இந்த அரசை கட்டாயம் ஆட்டம் காண செய்யும். அடுத்து அவர்களின் அரசியல் பாரம்பரியம் அல்லது பரம்பரை அரசியல் என்பது கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்ற பயத்தின் காரணமாகவே அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்த பின்னடிக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுவது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த ஆட்சேபனைகளும் இல்லை. இந்த முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், எப்பொழுது நடத்தப்பட வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்தால் நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தல்கள் எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் உள்ளோம். குறிப்பாக மாகாண சபை என்பது
வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அது என்ன முறையில் நடத்தப்பட வேண்டும், எப்பொழுது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கப்பால் வேகமாக அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நடாத்தி அதனூடாக மாகாண சபைகளுடைய அதிகார பரவலாக்கல், அதனூடான மக்கள் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆகவே 19ஆம் தேதி அவர்கள் தீர்மானிப்பது என்பது பலமுறை சொல்லப்படுகிற செய்திகள். இன்னும் அது காலம் இழுத்தடிக்கப்படலாம். காலத்தை இழுத்தடிக்காமல் உடனடியாக அது முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 100% உண்மையானது. இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்துக்கு தென்பகுதியிலே கடுமையான விழுக்காடு உண்டு. சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்தை வெறுத்திருக்கிறார்கள். சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது கொண்டு யாரை தெரிவு செய்தார்களோ அவர்களால் அவருடைய பொருளாதாரம் நலிந்திருக்கிறது. பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு போதைப் பொருட்கள் பரவலாக அந்த மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்கிறது. அதனால் விரக்தி அடைந்திருக்கிற சிங்கள மக்கள் இந்த அரசுக்கு எதிராக கட்டாயம் வாக்களிப்பார்கள். அந்த வாக்களிப்பு என்பது இந்த அரசை இன்னும் ஆட்டங்காண செய்யும். அடுத்த அவருடைய அரசியல் பாரம்பரியம் அல்லது பரம்பரை அரசியல் என்பது கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்ற பயத்தின் காரணமாக அரசாங்கம் இப்பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்த பின்னடிக்கின்றது. இந்த ஆண்டு பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும், பிரதமர் நம்பிக்கை. கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரம் இந்த நேரத்தில் புத்துயிர் பெறுவதற்கான அறிகுறிகளை காட்டத் தொடங்கியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் செல்லும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்று அதிகரித்த போதும் இலங்கையின் பொருளாதாரம் 2021ஆம் ஆண்டில் மீட்டெடுக்கப்படும் என உலக வங்கி கூறியுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள், சுற்றுலாத்துறை மற்றும் பிற பொருளாதார நடவடிக்கைகளை இயல்பாக்குவதன் மூலம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2021ஆம் ஆண்டில் 3.4% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் மெதுவான உலகளாவிய மீட்சி, தொடர்ச்சியான வர்த்தக கட்டுப்பாடுகள், பொருளாதார வடுக்கள் மற்றும் அதிக கடன் சுமை தொடர்ந்து வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்றும் உலக வங்கி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றினால் பதிவாகிய இறப்பு எண்ணிக்கை 600ஐ கடந்தது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பதிவாகிய இறப்பு எண்ணிக்கை 600ஐ கடந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 602ஆக உயர்ந்துள்ளது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலியைச் சேர்ந்த 45 வயது ஆண் ஒருவரும், அக்குரசவில் வசிக்கும் 71 வயது பெண் ஒருவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாரகன்பிட்டவைச் சேர்ந்த 74 வயது பெண் காலமானார் என்றும், அதே நேரத்தில் மகரகமவைச் சேர்ந்த 76 வயது ஆண் ஒருவர் காலமானார் என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. தெற்கு அதிவேக வீதியில் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெற்கு அதிவேக வீதியில் தொடாங்கொட நுழைவாயிலுக்கு அருகிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் வாகனங்களின் வேகத்தை குறைத்து வாகனங்களுக்கு இடையிலான இடைவெளியை கடைபிடித்து பயணிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்க்குமாறு அமெரிக்காவிற்கு உறவுகள் பகிரங்க அழைப்பு. தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவின் தலையீட்டை பகிரங்கமாக அழைப்பதாக வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். வருடப்பிறப்பன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். இதன் போது மேலும் தெரிவித்த அவர்கள், 2009 முதல் காணாமலாக்கப்பட்ட ஒரு குழந்தையை கூட நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிப்ரவரி 2017 முதல் எங்கள் போராட்டத்தில் இலங்கையில் அமெரிக்காவின் ஈடுபாட்டை கேட்டு வருகிறோம். இலங்கைக்கான அமெரிக்க அழைப்பை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் சிந்தனையாளர்கள் அனைவரும் நிராகரித்தனர். இப்போது அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் சிந்தனையாளர்களும் ஐநாவில் அமெரிக்காவின் தலையீடு முக்கியமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவவும், காணாமலாக்கப்பட்ட எங்கள் அன்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அமெரிக்காவின் உதவியை பகிரங்கமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் சிங்கள இனப்படுகொலை மற்றும் ஒடுக்குமுறையிலிருந்து தமிழர்களை மீட்க அமெரிக்காவின் உதவியை நாம் அனைவரும் கூட்டாக அழைக்கிறோம். இலங்கையில் அமெரிக்க தலையீட்டை கேட்டு ஆயிரக்கணக்கான அமெரிக்க கொடிகளுடன் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை மற்றொரு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவை என்பதை தமிழ் தலைவர்கள் உணர வேண்டும். இல்லையெனில் இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழர்களுக்கு அல்ல, மாறாக அவர்களின் சுகபோக நல்வாழ்வுக்கும் அவர்களின் அதிகாரத்துக்கும் மட்டுமே என அவர்கள் மேலும் தெரிவித்தனர்.
தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல தயாராகும் ரணில். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அடுத்த மாதத்திற்குள் தனது கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்றுக்கொள்வார் என்று அக்கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். காலி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கட்சியின் ஒருமித்த முடிவின் பேரில் ரணில் விக்ரமசிங்கே எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை எதிர்த்து மனு தாக்கல். இலங்கை அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான சட்டமூலத்தை எதிர்த்து வியாழக்கிழமை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே நாடாளுமன்றத்தில் 23 பெரும்பான்மை அல்லது பொது வாக்கெடுப்பு மூலம் குறித்த சட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர்கள் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழில் திங்கள் முதல் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் ஆரம்பம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் வியாழன் மாலை வரையான நிலவரைப்படி 1116 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 12 மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இன்னும் 600 பேரளவில் வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக அரசு அதிபர் கூறியுள்ளார். மேலும் கொரோனா தொற்று அச்சநிலை காரணமாக 1784 குடும்பங்களைச் சேர்ந்த 5042 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பரவல் சற்று குறைந்து வரும் நிலையில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் யாழ் மாவட்டத்தை இயல்பான நிலையில் வைத்திருக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். 6 அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகள் இடைநிறுத்தம். தேர்தல்கள் ஆணைக்குழு 6 அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்சிகளில் உள்ள கருத்து முரண்பாடுகள் காரணமாக தற்போது நீதிமன்ற நடவடிக்கையில் உள்ள 6 கட்சிகளின் செயற்பாடுகளே இவ்வாறு நிறுத்தப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். குறித்த கட்சிகளில் தவிசாளர் மற்றும் செயலாளர் போன்ற பதவிகளுக்கு பலர் முன்னிலையாகியுள்ளதுடன் முரண்படு நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் குறித்த கட்சிகள் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை அக்கட்சிகளுக்கு தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இல்லை என நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். அடுத்து செவிக்கு இனிமையாக வரும் பாடலை தொடர்ந்து செய்திகளை கேட்கலாம். தொடர்வது இந்திய செய்திகள். மேற்கு வங்க தேர்தலில் வன்முறை 4 பேர் உயிரிழப்பு. மேற்கு வங்க மாநிலத்தில் இடம்பெற்ற 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளுக்கு 8 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டு 76% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருந்தன. மேற்கு வங்க மாநிலம் கூச் பெஹாரில் உள்ள வாக்குச்சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 4 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்த சம்பவத்தினை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு அரசியல் தலைவர்கள் விஜயம் மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையகம் 72 மணி நேர தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையை முன்னெடுக்குமாறு மாநில போலீஸ் மற்றும் சிஐடிக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட ஏனைய அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் தேடுதல் நடவடிக்கை. 12 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. காஷ்மீரில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2 மாவட்டங்களில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் அவர்கள் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தலைவர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார். 72 மணி நேரத்தில் 4 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் டிரால் மற்றும் சோபியானில் 7 தீவிரவாதிகளும் அல்பதர் மற்றும் ஹரிபோராவில் 3 தீவிரவாதிகள்
தீவிரவாதிகளும் பிஜிபேஹ்ராவில் 2 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாதிகளின் நடமாட்டம் குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கூட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன என்றும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் லஷ்கரே தொய்பாவுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் இதன்போது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன என்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தலைவர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக் எல்லை சீனாவுடன் விலகுவதற்கான அழைப்புகளை இந்தியா மீண்டும் வலியுறுத்துகிறது. கிழக்கு லடாக்கின் மீதமுள்ள பகுதிகளில் இந்தியா மற்றும் சீன துருப்புக்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியது. வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாகி இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் கூறியுள்ளதாவது, அண்மையில் கூறியதை போன்று மீதமுள்ள பகுதிகளிலும் விலகுவதை நாங்கள் காண விரும்புகிறோம். இது கிழக்கு லடாக்கில் விரிவாக்கம், மறுசீரமைப்பு, அமைதி மற்றும் எங்களது ஒட்டுமொத்த இருதரப்பு உறவுகளுக்கான நிலைமைகளை வலுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். ஒருங்கிணைப்பு ஆலோசனையின் செயற்பாட்டு பொறிமுறை குறித்து மார்ச் 12 நடைபெற்ற கூட்டத்தின் போது மூத்த தளபதிகளின் முதலாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாங்காங் ஏரி பகுதியில் சீனாவுடன் வெற்றிகரமாக விலகிய பின்னர் லடாக்கில் உள்ள ஹோக்ரா, ஹாட் ஸ்பிரிங் மற்றும் டெப்சாங் சமவெளிகளில் உள்ள உராய்வு புள்ளிகளிலிருந்து விலகுவது குறித்து விவாதிக்க இந்தியா மற்றும் சீனாவின் படைகள் 11வது சுற்று கார்ப்ஸ் கமாண்டர் நிலை பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளன. இரு நாடுகளும் ஏறக்குறைய ஒரு வருடமாக இராணுவ மோதலில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் இராணுவ மற்றும் அரசியல் மட்டங்களில் விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே அண்மையில் மிகவும் சர்ச்சைக்குரிய பாங்கோங் ஏரி பகுதியிலிருந்து விலக்கப்பட்டன. இதேவேளை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வழங்கிய உள்ளீடுகளால் நாடு பயனடைந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. செல்வநாயகம். தமிழகத்தில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் ஏராளமான மக்கள் கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர். இந்நிலையில் தடுப்பூசிகள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையிலேயே பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மேற்படி தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்து தெரிவித்துள்ள அவர், தமிழகத்தில் தடுப்பூசிக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. 17 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் 3வது கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படுகிறது. ரஷ்யாவின் கமலேயா இன்ஸ்டிடியூட் கண்டுபிடித்துள்ள ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு 59 நாடுகள் அனுமதி வழங்கியுள்ளன. இந்தியாவில் பரிசோதனை மேற்கொள்வதற்காக ஹைதராபாத்தைச் சேர்ந்த வைத்தியர் ரெட்டிஸ் ஆய்வக நிறுவனத்துடன் கடந்த செப்டம்பரில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 3ஆம் கட்ட ஸ்புட்னிக் வி பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளதன் அடிப்படையில் அந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 10 கோடி ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசி 91.6% அளவுக்கு பலனளிக்கும் என்பது சர்வதேச ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை சேமித்து வைப்பதும் எடுத்துச் செல்வதும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கொரோனா நிலவரம். இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஒரே நாளில் 1,60,694 பேர் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,36,86,073 அதிகரித்துள்ளது. அத்துடன் ஒரே நாளில் 880 பேர் உயிரிழந்து உள்ளனர். இதனை அடுத்து உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,71,000 கடந்துள்ளது. அதே நேரம் 1,19,57,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 12,64,000 மேற்பட்டோர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 8,000 மேற்பட்டோர் நிலை கவலைக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உள்ள 14 தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றம். டெல்லியில் உள்ள 14 தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விடவும் இம்முறை நாட்டின் தலைநகரில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள டெல்லி அரசு, அப்பல்லோ உள்ளிட்ட 14 தனியார் மருத்துவமனைகளை முழுமையாக கொரோனா சிகிச்சை மருத்துவ மையமாக செயற்படுமாறு உத்தரவிட்டுள்ளது. 19 தனியார் மருத்துவமனைகளை 80 விழுக்காடு அளவிற்கு 82 தனியார் மருத்துவமனைகளை 60% அளவுக்கும் ஐசியு படுக்கை வசதிகளை கொரோனா நோயாளிகளுக்காக ஒதுக்கவும் டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது.
கொரோனா தொற்று அதிகரித்தாலும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட மாட்டாது. நிர்மலா சீதாராமன். இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வந்தாலும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக வங்கி குழு தலைவர் டேவிட் மால்போஸ் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதன்போது பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த அவர், இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை உருவாகியுள்ள போதிலும் பெரிய அளவில் பொது முடக்கங்களை அமல்படுத்த வேண்டாம் என்பதில் அரசு தெளிவாக உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை முழுவதுமாக முடக்க இந்திய அரசு விரும்பவில்லை என தெரிவித்த அவர், தனிமைப்படுத்தும் வழிமுறைகள் மூலம் தொற்றின் 2வது அலையை எதிர்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தடுப்பூசி திருவிழா. ஒரே நாளில் 31 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தடுப்பூசி திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் ஒரே நாளில் 31,39,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 11 கோடியை தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் மட்டும் 1 கோடிக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மேலும் 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகின்ற நிலையில் ஏற்கனவே தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கான 2வது டோஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. S-400 ஏவுகணை தடுப்பு அலகுகள் குறித்த ஒப்பந்தம் உறுதியாகியுள்ளதாக ரஷ்யா அறிவிப்பு. S-400 ஏவுகணை தடுப்பு அலகுகள் தொடர்பான ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதில் இந்தியாவும் ரஷ்யாவும் உறுதியாக உள்ளதாக இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் நிகோலை குதாசெவ் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், S-400 மற்றும் பிற ஒப்பந்தங்களை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடு மற்றும் பிற கடப்பாடுகளை பூர்த்தி செய்ய இந்தியாவும் ரஷ்யாவும் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து S-400 அலகுகளை கொள்வனவு செய்வதற்கு இந்தியா கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் இந்தியாவிற்கு வந்திருந்த அமெரிக்க இராணுவ அமைச்சர் ஆஸ்டின் இந்த தடை குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடுவராக செயற்பட தயார் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லை தாண்டிய அத்துமீறல்களை நிறுத்துவது தொடர்பில் உடன்பாடு ஏற்பட நடுவராக செயற்பட தயாராக உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமெரிக்காவுக்கான ஐக்கிய அமீரக தூதர் யூசப் அல் ஒடைபா மேற்படி கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், கடந்த பிப்ரவரியில் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே உடன்பாடு ஏற்படுவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவியதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை காஷ்மீர் விவகாரத்தில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என இந்தியா தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகர் விவேக் காலமானார். தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகர் விவேக் தனது 59வது வயதில் இன்று அதிகாலை 4:35 மணியளவில் காலமானார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக விவேக் வடபழனியில் உள்ள சிம்ஸ் தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 4:35 மணியளவில் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விவேக்கின் இதயத்தில் 100% அடைப்பு காணப்பட்டதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்துள்ள அன்னாரின் பூதவுடல் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் திரையுலக நட்சத்திரங்கள், பிரபலங்கள், மக்கள் என பலரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் விவேக்கின் பூதவுடல் விருகம்பாக்கத்தில் இருக்கின்ற மின் தகன மேடையில் இன்று மாலை தகனம் செய்யப்பட உள்ளதாக உறவினர்கள் அறிவித்துள்ளனர். நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்கள் என நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து மக்கள் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்த விவேக் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட சமூக சேவைகளிலும் ஆர்வமாக பங்கேற்றவர். அத்துடன் பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரும் பாடலை தொடர்ந்து உலக செய்திகள்.
கிரேக்கத்தில் மூத்த ஊடகவியலாளர் ஒருவர் சுட்டுக் கொலை. மூத்த ஊடகவியலாளர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து விரைவான விசாரணைக்கு கிரேக்க பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் உத்தரவிட்டுள்ளார். ஏதென்ஸில் உள்ள தனது வீட்டிற்கு வெளியே ஆயுதம் தாங்கிய 2 நபர்களால் குறித்த ஊடகவியலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழலை வெளிப்படுத்திய அவரது காரணத்தினால் அவர் கொல்லப்பட்டாரா என ஊடக சுதந்திர அமைப்புகள் கேள்வி எழுப்பின. இதேவேளை இந்த இழிவான கோழைத்தனமான கொலைக்கு நீதி வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். சினோவாக் தடுப்பூசியின் செயற்திறன் குறைவாக காணப்படுகின்றது. சீன அதிகாரிகள் சீனாவின் சினோவாக் தடுப்பூசியின் செயற்திறன் 50.4% குறைவாக காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவற்றின் செயல்திறன் குறைவாக காணப்படுவதாக தெரிவித்துள்ள நோய் கட்டுப்பாட்டு அதிகாரி இந்த விடயம் குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார். சீன தடுப்பூசிகள் மிக உயர்ந்த பாதுகாப்பு விகிதங்களை கொண்டிருக்கவில்லை என செங்டூவில் சனிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை சீன அரசாங்கம் பல்வேறு நாடுகளுக்கு விநியோகித்துள்ளன. இதேவேளை 2019 ஆண்டின் பிற்பகுதியில் கொரோனா வைரஸ் தோன்றிய சீனாவில் பயன்படுத்த எந்த ஒரு வெளிநாட்டு தடுப்பூசிகளையும் பெய்ஜிங் இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரானின் புதிய யுரேனியம் செறிவூட்டல் மையம் மீது தாக்குதல். ஈரானில் புதிதாக செயற்பட தொடங்கிய யுரேனியம் செறிவூட்டல் மையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பான அடாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரானின் செய்தி தொடர்பாளர் பெஹ்ரூம்ஸ் கமால்வண்டி தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தெற்கு ஈரானில் இருக்கும் நடான்ஸ் அணுசக்தி மையத்தில் மின்சார வசதி செயலிழந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை ஈரான் ஜனாதிபதி ஹசன் ருஹானி நடான்ஸ் அணுசக்தி மையத்தில் இருக்கும் புதிய மைய விலக்கு சுழற்சி கருவிகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்த மறுநாள் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் யாரும் பாதிக்கப்படவோ எந்தவித கசிவோ ஏற்படவில்லை என கமால்வண்டி தெரிவித்தார். இதேவேளை இந்த அமைப்பின் தலைவர் அலி அக்பர் சலோகியின் இது ஒரு தாக்குதல் எனவும் இது அணுசக்தி தீவிரவாதம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இழிவான நடவடிக்கைகளை ஈரான் கண்டிக்கிறது. அத்தோடு இந்த அணுசக்தி தீவிரவாதம் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி முகமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரான் வலியுறுத்துகிறது என தெரிவித்தார். இது இஸ்ரேலிய சைபர் தாக்குதலால் நடந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் நேரடியாக எதையும் குறிப்பிடவில்லை. கடந்த ஜூலை மாதம் கூட இதே நடான்ஸ் அணுசக்தி மையத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அது மத்திய மைய விலக்கு சுழற்சி கருவிகளை ஒன்றாக இணைக்கும் பட்டறையை பாதித்தது. அது கூட ஒரு தாக்குதல் என குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியிடமிருந்து ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக துருக்கி அறிவிப்பு. இத்தாலியிடமிருந்து 83 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான பயிற்சி ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக துருக்கி அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனை துருக்கி அவமதித்ததாக இத்தாலி கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. துருக்கியின் இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இது குறித்து இத்தாலி உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக ஐரோப்பிய சபையின் தலைவர் சார்லஸ் மைக்கேல் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகிய இருவரும் அண்மையில் துருக்கிக்கு சென்றிருந்த போது தலைநகர் அங்காராவில் நடந்த சந்திப்பில் 3 நாட்காலிகளுக்கு பதிலாக 2 நாட்காலிகள் மட்டுமே போடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் தனியாக நின்றார். துருக்கி ஜனாதிபதி தாயிப் எர்டோகன் வேண்டுமென்றே ஐரோப்பிய தலைவர்களை அவமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்தை கண்டித்த இத்தாலி பிரதமர் மரியோ டிராகி எர்டோகனை சர்வாதிகாரி என கடுமையாக சாடினர். பிரான்சில் பிராந்தியங்களுக்கு இடையிலான தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் நடைபெறும். மேக்ரோன் பிரான்சில் பிராந்தியங்களுக்கு இடையிலான தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் நடைபெறும் என ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். நகர பிதாக்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்த முடிவை எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்ற விவாதத்தில் வைத்து அதற்காக வாதாடும் கடமை பிரதமர் ஜூன் காஸ்டெக்ஸுக்கு உள்ளது. பிராந்தியங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கான தேர்தல்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் 13 மற்றும் 20ஆம் தேதி நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்தாலும் தேர்தலிற்காக உள்ளிருப்பு தளர்த்தும் முடிவை ஜனாதிபதி அறிவிக்கும் ஆபத்து உள்ளது. முதல் தொற்றலையின் போதும் மாநகர சபை தேர்தலிற்காகவே அவசரப்பட்டு மக்ரோன் உள்ளிருப்பை முடித்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. டென்மார்க்கிற்கான புதிய ரயில்களை தயாரிக்க உள்ள பிரான்சின் பிரபல ரயில் தயாரிப்பு நிறுவனம். பிரான்சின் பிரபல ரயில் தயாரிப்பு நிறுவனமான அல்ஸ்டோம் நிறுவனம் டென்மார்க் நாட்டிற்கான புதிய ரயில்களை தயாரிக்க உள்ளது. டென்மார்க்கில் இடம்பெற்ற ஏலத்தில் பங்கெடுத்து புதிய ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை பிரான்சின் அல்ஸ்டோம் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது.
இதன்படி டென்மார்க் நாட்டுக்கான 100 மின்சார ரயில்களை தயாரிக்க உள்ளது. இதற்காக 269 மில்லியன் யூரோக்கள் பெறுமதி கொண்ட ஒப்பந்தத்தில் அல்ஸ்டோம் நிறுவனம் கைச்சாத்திட்டுள்ளது. 2024 தொடக்கம் 2029 ஆண்டுக்குள் இந்த ரயில்கள் வழங்கப்பட வேண்டும். டென்மார்க் மெல்ல மெல்ல டீசல் போக்குவரத்துகளை மட்டுப்படுத்தி வரும் நிலையில் இந்த மின்சார ரயில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என அந்நாட்டு போக்குவரத்து நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 6 பெண்களுக்கு இரத்த உறைவு. ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 6 பெண்களுக்கு இரத்த உறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசியின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசி செலுத்துவதை நிறுத்தி வைக்கும்படி அமெரிக்கா பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம், உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையம் ஆகிய 2 அமைப்புகளும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஆய்வு முடியும் வரை ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் தடுப்பூசியை பயன்படுத்துவதை இடைநிறுத்தம் செய்ய பரிந்துரைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. உலகளவில் கோவிட்-19 தொற்றினால் அதிக பாதிப்பு மற்றும் உயிரிழப்பை சந்தித்த முதல் நாடாக அமெரிக்கா விளங்குகின்றது. தற்போது வரை அமெரிக்காவில் கோவிட்-19 தொற்றினால் 3,20,00,000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5,77,000க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சிரியாவை போன்று மாறத் தொடங்குகிறது மியான்மர், ஐநா கவலை. இன்னொரு சிரியாவை போன்று மியான்மர் மாறத் தொடங்கியுள்ளதாக ஐநா கவலை வெளியிட்டுள்ளது. மியான்மரின் தற்போதைய நிலைமை 2011 ஆண்டு சிரியாவில் உள்நாட்டுப் போர் தொடங்கியதை எதிரொலிப்பதாக சர்வதேச மனித உரிமைகளுக்கான ஐநா தூதர் மைக்கேல் பேச்லெட் கவலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், சிரியாவில் 2011 ஆண்டு அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் மீது மிருகத்தனமான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது சில தனிநபர்கள் ஆயுதங்கள் எடுக்க வழிவகுத்தது. பின்னர் அது நாடு முழுவதும் விரிவடைந்து உள்நாட்டு போராக மாறியது. அப்போது சர்வதேச சமூகம் முறையான பதிலை வழங்காதது சிரியாவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியது. தற்போது மியான்மர் நிலைமை ஒரு முழுமையான மோதலை நோக்கி நகர்கிறது. சிரியா மற்றும் பிற இடங்களில் கடந்த காலங்களில் நடந்த கொடிய தவறுகளை செய்ய சர்வதேச சமூகம் மீண்டும் அனுமதிக்க கூடாது என கூறினர். ஈராக்கில் அமெரிக்க படைகளை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல். வடக்கு ஈராக்கின் ஏர்பில் விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்து உள்ளார். புதன்கிழமை ஈராக் நாட்டின் தன்னாட்சி பெற்ற மாகாணமான குர்திஸ்தானில் உள்ள ஏர்பில் நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் ஒரு துருக்கிய சிப்பாய் உயிரிழந்ததாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏர்பிலில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஆளில்லா வான்வழி விமானம் நடத்திய முதல் அறியப்பட்ட தாக்குதல் இதுவாகும். அமெரிக்க படைகள் மற்றும் பக்தாத்தில் உள்ள தூதரகம் ஆகியவற்றின் மீது தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதலை ஈரான் ஆதரவுடைய போராளிகள் நடத்தியதாக வாஷிங்டன் குற்றம் சாட்டுகிறது. ஆப்கானில் உள்ள நேட்டோ படை வீரர்களும் வெளியேறுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதால் அவர்களுடன் இணைந்து நேட்டோ படை வீரர்களும் வெளியேறுகின்றனர். 36 நாடுகளின் வீரர்களை உள்ளடக்கிய நேட்டோ அமைப்பும் ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்கள் 7,000 வீரர்களை வெளியேற்றுவது தொடர்பாக நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜேன்ஸ் ஸ்டோல்டன்பர்க் தலைமையில் பெல்ஜியத்தில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நேட்டோ கூட்டமைப்பின் நாடுகளின் முக்கிய தலைவர்கள், அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மே 1 முதல் ஆப்கானிஸ்தானில் இருந்து நேட்டோ படைகளை திரும்பி பெற முடிவெடுக்கப்பட்டது. திரும்ப பெறும் நடைமுறை சில மாதங்களில் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆப்கானிஸ்தானில் இருந்து செப்டம்பர் 11 தங்கள் 2,500 படை வீரர்களை முழுவதையும் திரும்பி பெறுவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங் ஜனநாயக சார்பு ஊடக அதிபர் ஜிம்மி லாய்க்கு 12 மாத சிறை தண்டனை. ஹாங்காங்கின் ஊடக ஜாம்பவான் ஜிம்மி லாய்க்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் பெரிய ஜனநாயக சார்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட பல ஆர்வலர்களில் ஒருவரான ஜிம்மி லாய்க்கு வெள்ளிக்கிழமை அன்று சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2019 ஆண்டில் பெரிய ஜனநாயக சார்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட பல ஆர்வலர்களில் ஒருவரான ஜிம்மி லாய்க்கு வெள்ளிக்கிழமை அன்று சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆப்பிள் டெய்லி பத்திரிகையின் நிறுவனரான 73 வயதான ஜிம்மி லாய் பெய்ஜிங்கை கடுமையாக விமர்சிப்பவர் ஆவார். முன்னதாக கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 18 நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதற்காக 9 ஆர்வலர்களுக்கு வெள்ளிக்கிழமை தண்டனை வழங்கப்பட்டது. அத்துடன் ஆகஸ்ட் 31 ஒரு தனி எதிர்ப்பு தொடர்பாக மேலும் 3 பேருக்கு தண்டனை கிடைத்தது.
இளவரசர் பிலிப்பின் இறுதிச்சடங்கு இன்று 730க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இறுதி மரியாதை. மறைந்த எடின்பரோவின் கோமகன் மற்றும் அரசி எலிசபெத்தின் கணவர் பிலிப்பின் இறுதிச்சடங்கு இன்று சனிக்கிழமை நடைபெற்றது. 99 வயதில் காலமான இளவரசர் பிலிப்பின் இறுதிச்சடங்கு வின்சர் கோட்டையில் உள்ள புனித ஜோர்ஜ் தேவாலயத்தில் பிரித்தானிய நேரப்படி மாலை 3 மணியளவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 730க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் பங்கேற்று அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியுள்ளனர். பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் இறுதி சடங்கு தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அடுத்து வரும் பாடலை தொடர்ந்து செய்திகள் தொடரும். விளையாட்டுச் செய்திகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் டோனிக்கு ரூபாய் 12 லட்சம் அபராதம். IPL கோப்பையை டோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 முறை கைப்பற்றியுள்ளது. 14வது சீசனில் சென்னை அணி தொடக்க ஆட்டத்தில் டெல்லி அணியிடம் தோற்றது. 188 ரன் குவித்தும் CSK அணியால் வெற்றி பெற முடியவில்லை. அந்த அளவுக்கு அணியின் பந்து வீச்சு பலவீனமாக இருந்தது. இந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் மெதுவாக பந்து வீசினார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் பந்து வீசாமல் கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொண்டனர். இதற்காக IPL விதிமுறைப்படி CSK அணி கேப்டன் டோனி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. IPL விளையாட்டு விதிப்படி 20 ஓவரை 90 நிமிடங்களில் வீச வேண்டும். அதாவது 1 மணி நேரத்தில் 14.1 ஓவரை வீசி முடிக்க வேண்டும். CSK அணி பந்து வீசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் டோனிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணியின் முன்னாள் கேப்டனுக்கு 8 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட தடை. ஜிம்பாப்வே அணியின் சிறந்த பந்து வீச்சாளராக புகழப்பட்டவர் கீத் ஸ்ட்ரீட் 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் ஜிம்பாப்வே அணிக்கு பயிற்சியாளராக செயல்பட்ட போது ICC விதிமுறைகளுக்கு மாறாக லஞ்சம் பெறுதல், மேட்ச் பிக்சிங், தகவல்கள் பரிமாறுதல் போன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு குறித்து ICC விசாரணை நடத்தி வந்தது. இதில் 5 விதமான குற்றச்சாட்டுகளை தான் செய்ததாக கீத் ஸ்ட்ரீக் ஒப்புக்கொண்டதை அடுத்து 8 ஆண்டுகள் தடை விதித்து ICC உத்தரவிட்டுள்ளது. ICC ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 விதமான குற்றச்சாட்டுகளை கீத் ஸ்ட்ரீக் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த தடையை ICC பிறப்பித்துள்ளது. 2029 ஆண்டு மார்ச் 29 தேதிதான் சர்வதேச உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் பயிற்சியாளராகவோ ஆலோசகராகவோ கீத் ஸ்ட்ரீக் இனிமேல் பங்கேற்க முடியும். மார்ச் மாதத்துக்கான ICCயின் சிறந்த வீரர் விருதுக்கு புவனேஸ்குமார் தேர்வு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் மாதந்தோறும் சிறந்த வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருது பட்டியலில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்குமார், ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான், ஜிம்பாப்வே கேப்டன் சீன் வில்லியம்ஸ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதில் ரசிகர்கள் மற்றும் ICC வாக்கு அகாடமியின் அதிக ஆதரவை பெற்றதன் அடிப்படையில் புவனேஸ்குமார் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 31 வயதான புவனேஸ்குமார் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டித் தொடரில் அசத்தியதன் மூலம் இந்த விருதுக்கு தேர்வாகி இருக்கிறார். இந்த விருதை தொடர்ச்சியாக பெறும் 3வது இந்திய வீரர் புவனேஸ்குமார் ஆவார். ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் ரிஷப் பண்டும் பிப்ரவரி மாதத்தில் அஸ்வினும் இந்த கௌரவத்தை பெற்றனர். இதேபோல் சிறந்த வீராங்கனை பட்டியலில் இடம்பெற்றிருந்த தென்னாப்பிரிக்க வீராங்கனை லிசல் லீ, இந்திய வீராங்கனைகள் ராஜேஸ்வரி கேக்வாட், பூனம் ரவுத் ஆகியோரில் இருந்து லிசல் லீ விருதை தட்டிச் சென்றார். ஆசிய மல்யுத்தம் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் சரிதா. ஆசிய மல்யுத்தம் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தான் நாட்டின் அல்மாத்தி நகரில் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கான 59 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சரிதா அரையிறுதிப் போட்டியில் கிர்கிஸ்தானின் நுரைடா அனார்குலோவாவை எதிர்கொண்டார். இதில் சரிதா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் மங்கோலியாவைச் சேர்ந்த ஷூதோரை எதிர்கொள்கிறார். 50 கிலோ எடை பிரிவில் அரையிறுதியில் உஸ்பெகிஸ்தான் வீராங்கனை ஜேஸ்மினாவிடம் 2-3 என தோல்வி அடைந்தார். வெண்கலப் பதக்கத்திற்காக தைபே வீராங்கனை யாங் சுன் லினை எதிர்கொள்கிறார். 76 கிலோ எடை பிரிவில் பூஜா தோல்வி அடைந்தார். வெண்கலப் பதக்கத்திற்காக போட்டியிட இருக்கிறார். 68 கிலோ எடை பிரிவில் நிசா அரையிறுதி வாய்ப்பை இழந்தார். யூத் குத்துச்சண்டை காலிறுதியில் அருந்ததி. உலக யூத் குத்துச்சண்டை காலிறுதிக்கு இந்தியாவின் அருந்ததி, பேபி ரோஜி சனா ஷானு முன்னேறினர். போலந்தின் கைஜல்ஸ் நகரில் உலக யூத் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி நடக்கிறது. இந்தியா சார்பில் 10 வீரர் 10 வீராங்கனைகள் என 20 பேர் பங்கேற்கின்றனர். பெண்களுக்கான 69 கிலோகிராம் எடைப்பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவின் அருந்ததி சௌத்தரி கொலம்பியாவின் தியானைரா காசாஸ் ஜெரஸ் மோதினர். கேலோ இந்தியா விளையாட்டில் 3 தங்கம்
தங்கம் வென்ற அருந்ததி 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்தார். மற்றொரு இந்திய வீராங்கனை பேபி ரோஜிசனா சானு காலிறுதிக்கு முன்னேறினர். மற்ற எடைப்பிரிவு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் கோர்கா, சுமித் கிதிகா வெற்றி பெற்றனர். இரண்டாவது சுற்று போட்டியில் இந்தியாவின் விகாஸ் அர்ஷிகானம் தோல்வி அடைந்தனர். இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வுடன் இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.